அன்பு நண்பர்களே, இன்னைக்கு வந்துங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஆன்மீக வகுப்புகள் நிறைய போய் அட்டெண்ட் பண்றோம். யோகா கிளாஸ் போறோம், மெடிடேஷன் போறோம், பிராணாயாமா அந்த கிளாஸ், இந்த கிளாஸ்ன்னு சொல்லி நிறைய நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டோங்க. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய குணநலங்கள் மாறி இருக்குதா? எப்படின்னு கேட்குறேன்னா, ஒரு கோவப்படாம இருக்கிறீங்களா? குழந்தைகள்ட்டயோ, இல்ல கணவன்ட்டயோ, மனைவிட்டயோ நீங்க வந்து இந்த இந்த வகுப்புகள்லாம் நீங்க எங்கெங்கெல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்களா? இல்ல YouTubeல பார்த்துருப்பீங்க. மணிக்கணக்கில நம்ம இதுக்காக உட்காந்து இயர்ஃபோன் போட்டுட்டு நம்ம கேட்குறோம். இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குள்ள வந்து பெரிய லெவல்ல மனதளவுல பெரிய மாற்றங்கள் வந்திருக்குதா? உங்களுக்கான கேள்வி. நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்க வந்து வெளியில கூட சொல்லிக்க வேண்டியதில்ல. இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணதுக்கப்புறம், இல்ல வந்து ரொம்ப ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தியானதுக்கப்புறம், இல்ல நான் வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்குள்ளேயே வரல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன். பிஹெச்டி பண்ணிட்டேன், பெரிய பெரிய டாக்டரேட்லாம் வாங்கிட்டேன். மிகப்பெரிய படிப்பாளி, இல்லை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன், ஒரு கலெக்டர் ஆகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், இல்லை இன்ஜினியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வக்கீல ஏதோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் நல்ல பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கங்க, ரொம்ப எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒரு நாளில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி கையாளுறீங்க? குழந்தைகள் உங்களை கோவப்படுத்தும் போது எப்படி கையாளுறீங்க? அப்பா அம்மாவை எப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களோட எப்படி நடந்துக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த கோபம் வருதா, இல்லை வந்து எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணுறேன், நான் ஒரு மாதிரி காமாக இருக்கிறேன், எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே, உங்களுக்கு இந்த காணொலியே உங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. உங்களுடைய நண்பர்களுக்கு வேணால் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஆனால் இல்லைங்க, ஒரு மாற்றமும் வரல. நானும் 10 வருஷமாக 15 வருஷமாக நான் வந்து பல ஆன்மீக இயக்கங்களோட தொடர்பில் இருக்கிறேன், பல விதமான பயிற்சிகள் ஈடுபட்டுருக்கிறேன். எல்லாமே வந்து தகவல் நிறைய நான் உள்ளுக்குள்ளே உள்வாங்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னுடைய குணநலங்கள்லாம் ஒன்றும் மாறவே இல்லைங்க. பிறவியிலே நான் எப்படி இருந்தனோ, சின்ன வயசில் கோவப்படக்காரனாக இருந்தேன், இன்னமும் அதே கோவக்காரனாக தான் நான் இருந்துகிட்ருக்கிறேன். அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கான காணொலி. சரி, இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனநிலை மாற்றத்தை இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த ஹோப்பனோபோனோ பயிற்சி, இந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹோப்பனோபோனோங்கிற பயிற்சியை பயன்படுத்தி எப்படி வந்து நம்மளுடைய மனநிலையை நம்ம மாற்றிக்கிறது, முன்னேற்றிக்கிறது அப்படிங்கிறது தான். சரி, இவ்வளோ நாள் நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தகவல்கள் உள்வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் உள்ளே போய் ப்ராசஸ் ஆச்சானா ப்ராசஸ் ஆகலை. சரி, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு மனைவி வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு காய் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்க. என்ன இப்படி பூரா சொத்த கத்திரிக்காயாக வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, பூரா முத்துன கத்திரிக்காயாக இருக்குது, ஒரு காய் கூட உங்களுக்கு வாங்க தெரியல, நீங்களே எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த சூழ்நிலையில் உடனே வந்து உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? எனக்கு என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளை பற்றி ஒருத்தவங்க தாழ்வாக சொல்லும் பொழுது நமக்கு உடனே கோவம் வருது இயல்பு தானே. ஒரு சூழ்நிலைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது இதனால ஒரு டென்ஷன் ஆகுறீங்க, ஒரு ஆர்குமெண்ட் வருது, உனக்குலாம் நான் வாங்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, இல்லை கோவிச்சிட்டு நீங்கள் கிளம்பி போகிறீங்க, சாப்பிடாம போகிறீங்க. அந்த கோவம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு டிராஃபிக்கில் ஒருத்தவங்க வந்து ஏதோ கிராஸ் ஆவாங்க, சிக்னல் மிஸ் பண்ணி வருவாங்க, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகும். அது திருப்பி ஆஃபீஸ் போன உடனே உங்களுக்கு ஒரு சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து எதுவும் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் தொழிலில் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற போது எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே அப்படியே அந்த எமோஷன் பில்ட் ஆகிட்டே போகும் ஒரு நாளில். அப்போ இதுகளெல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ணி விட்டு கிளியர் பண்ணுறது? இது நடக்காமல் எப்படி தடுக்கிறது? இன்றைக்கி நடந்துருச்சு ஒரு சம்பவம், இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக இப்படி நடந்தது, கடந்த 5 வருஷமாக இப்படி தாங்க நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஹோப்பனோபோனோ. இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஒரு டாக்டர் வந்து தன்னுடைய பேஷண்ட்டுகளை மனநிலை பாதிக்கப்பட்ட லெவலில் இருக்கிற பேஷண்ட், அவங்களுக்கும் பேசினாலும் புரிய போகிறதில்ல, பேசினாலே புரியாத நிலையில் இருக்கிற ஒரு ஆளுங்களுக்கே அந்த டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் ஹவாயில் இதை பயன்படுத்தி அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலேருந்து சரி பண்ணுறாரு. அப்போ நினச்சி பாருங்கள், இது நம்ம எந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டியது வந்து, எனக்குள்ளே உருவான இந்த எதிர்மறை எண்ணங்களுக்காக நான் வந்து என்னை சுத்தம் பண்ணிக்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சா என்னோட உடம்பை தூய்மைப்படுத்திக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனதுக்குள்ளே படைஞ்ச அழுக்குகளை நான் தூய்மை பண்ணாமல் விட்டுட்டேன். அது எப்படி இருக்குன்னா, ஒரு அரிக்கன் லைட்டில் இருக்கிற ஒரு அழுக்கு மாதிரிங்க. அது உள்ள புகை பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரிக்கன் லைட் இருக்கும், அதை வந்து எடுத்து கண்ணாடியை வந்து தொடச்சி போட்டு உள்ளே திரியில் பற்ற வச்சாங்கன்னா அது நல்லா பளிச்சுன்னு லைட் எரியும். அந்த மாதிரி இப்போ ஒரு லைட் இருக்குதுன்னா அது லைட் மேலே வந்து அழுக்கு படிஞ்சிருக்குது, அதை வந்து சுத்தம் பண்ணிட்டா தானே ஒரு லைட்டு வெளிச்சம் கிடைக்கும். இப்போது நமக்குள்ளே வந்து அந்த ஒரு பிரகாசம், அறிவு சுடர் நமக்குள்ளே இருக்குதுங்க, ஒரு பிரைட்னஸ் இருக்குது. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இல்லை சின்ன வயசுலேருந்துங்கிறத தாண்டி நம்மளுடைய முன் தலைமுறைகள் மூலமாக நிறைய பதிவுகள் உள்ளே வந்துருச்சுங்க.
எப்படி வந்ததுன்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக வந்தது. எப்படி ஒரு தாத்தாவுனுடைய குணம் உனக்கு இருக்குது, தாத்தா மாதிரி இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது அந்த குணங்கள்லாம் நமக்குள்ளே வந்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே நம்ம நினைவில் படிஞ்சிருக்குது. இப்போ அதையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் மாறி போயிருங்க. சரி, இன்னைக்கு என்னுடைய நாள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ எப்படி இந்த கேமரா வச்சு ஒரு பட காட்சி எடுக்கிற மாதிரி என்னுடைய மனக்காட்சியில் நான் என்ன பார்க்குறேன் அந்த படம் தான் வந்து இன்னைக்கு நடக்கணும். ஆனால் அப்படி நடக்க மாட்டேங்குது. மனைவி திட்டுறாங்க, குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, வேலை ஒன்றும் ஆஃபீஸில் வேலை நடக்க மாட்டேங்குது, இப்படி எல்லாமே ஒரு பிளான் பண்ண மாதிரி போக மாட்டேங்குது. அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு ப்ரோக்ராமிங் வந்து வெளியில் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் போட்ட ப்ரோக்ராம், நீங்கள் போட்ட பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. ஆனால் வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருக்கிற எதிர்மறை விஷயங்கள், எதிர்மறை ப்ரோக்ராம்ஸை நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தைகளை உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களுக்குள்ளே அந்த ப்ரோக்ராமிங்லாம் க்ளீன் ஆக ஆரம்பிக்குது. எப்போத்த ப்ரோக்ராம்னா இந்த பிறவியில் நீங்கள் உருவாக்குனது மட்டும் இல்லாமல் முன் தலைமுறைகள் மூலமாக உங்களுக்குள்ளே வந்தது. இல்லை உங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம். மனைவி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மறக்காமல் வச்சுருந்து யாருக்கு என்ன லாபம் வரப்போகுது? உங்களுக்கு தான் சந்தோஷம் கொடுக்க போதா, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் கொடுக்க போதா? அப்போ அந்த மாதிரி மறக்க முடியாத வழி கொடுத்த ஒரு விஷயங்கள் கூட நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அதாவது என்னென்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த வடு கூட இருக்கலாம், ஒரு தழும்பு ஏற்பட்டது இருக்கலாம், ஆனால் அந்த பெயின் கிளியர் ஆயிரும். அதுக்கான ஒரு சிம்பிளான மெத்தேடு தான் பார்த்தீங்கன்னா இந்த 4 வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணுறது தான் அந்த ஹோப்பனோபோனோனுடைய பேசிக்கான மெத்தேடு. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, எனக்குள்ளே நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என் மனைவி இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் காரணமாக இருக்குது, நான் அதை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. ஃபர்கிவ் அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு மேபி இங்கிலீஷ் பரிச்சயமாக தெரியாதவங்களுக்கு வந்து இது என்ன ஃபர்கிவ் அப்படின்றது, ஃபார்கிவ் அப்படிங்கிறத என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இல்லை தமிழே சொல்லணும்னா, நான் என்னுடைய குற்றங்களுக்காக, எனக்குள் இருக்கும் பதிவுகளுக்காக நான் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள், நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற இறைவனோட கான்வர்சேஷன் பண்ணுறோம். நம்ம வச்சுக்கிற சப்ஜெக்ட் வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து கம்ப்ளீட்டாக மாறி போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகம்னா கீழே நம்பர் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றிங்க, மீண்டும் சந்திப்போம்.